சேனலில் இன்றைக்கி நம்ம ஓலா எப்படி புக் பண்ணுறது, யூபர் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஓலா ஓப்பன் பண்ணுறேன். ஓலா ஓப்பன் பண்ணிங்கன்னா மேலே வந்து யுவர் கரண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்கள். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கரண்ட் லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். அப்புறம் என்டர் டெஸ்டினேஷன் கேட்குதுல்ல, அது அங்கே வந்து நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணணும். ஃபார் த எக்ஸாம்பிள் நான் பாரிஸ் கார்னர் அப்படின்னு போடுறேன். இப்போ நான் மதுரை லொக்கேஷன் இருக்கேன், நான் பாரிஸ் கார்னர்னு போடுறேன். போட்ட உடனே அதோடைய லொக்கேஷன்ஸ் வரும். இதில் நிறைய வெரைட்டி வரும். புக்கு, காரு, ஆட்டோ, மினி, அப்புறம் வந்து ப்ரைம், சிடான், அப்புறம் ரெண்டலில் போகிறது, பைக்கில் போகிறது, எஸ்யூவில் போகிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு ரெண்ட் இருக்கும். அது செலக்ட் பேமெண்ட்டு. நம்ம ஓலா மணி வேலெட்டில் காசு வச்சுருந்தோம்னா நம்ம அனுப்பலாம். ஓலா மணி ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி இல்லைனா ஃபோன்பே, கூகுள் பே மூலிமா நம்ம காசு அனுப்பலாம். இல்லைனா நம்ம டைரெக்டாக கேஷ் கொடுத்துடலாம். ஏதாவது கூப்பன் கோட் நம்ம வச்சுருந்தாலும் ஆட் கூப்பன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா புக் நவ் கேட்கும். இப்போ நீங்கள் புக் நவ் கொடுத்தீங்கன்னா புக்கிங் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் புக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு வேளை புக் பண்ணிங்கன்னா எப்படி வரும்ன்றதை இப்போ காட்டுறேன். இந்த மாதிரி தான் வரும். மேலே வந்து வண்டி நம்பர், அந்த ஃபோன் சிம்பிள் வரும். அந்த சிம்பிளை நம்ம கிளிக் பண்ணோன்னா டிரைவருக்கு ஆட்டோமேட்டிக்காக கால் போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யூபர் பார்க்கலாம். யூபருக்கும் ஓலாவுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஓலா வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் காட்டும். பட் யூபர் வந்து கரெக்டாக எக்ஸாக்ட் டைம் காட்டுவாங்க, எந்த டைமுக்கு தான் வண்டி இருக்குன்ட்டு. இப்போ யூபர் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான் வேர் டு அப்படின்னு இருக்கும். நம்ம எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்கும். நம்ம ஏரியா செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி கன்ஃபார்ம் யூபர் கோ அப்படின்னு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டி எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லி காட்டும். இதில் வந்து யூபர் ஆட்டோ, யூபர் கோ, ப்ரீமியர், அப்புறம் வந்து யூபர் ரெண்டல் இருக்குது. ஆட்டோலேயே ரெண்டல் இருக்குது. மோட்டோ இருக்குது. மோட்டோனா பைக்கில் ஒருத்தரை கூப்பிட்டு போவாங்க. ஆட்டோ 3 பேர் போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. இதில் சிடான் இருக்குது. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்ட்டுக்கும் நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகணும்னா 10 கிலோமீட்டர்ஸில் எத்தனை இடத்துல வேணால் நின்று எடுக்கலாம். எதாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு டைமிங் கொடுப்பாங்க, 1 hour 2 hours அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவர் வரைக்கும் நம்ம அதை வந்து ரெண்டல் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது நமக்கு. ஓலாலையும் சரி யூபர்லேயும் சரி. ஓலாவோட ஒப்பிடும்போது யூபரில் நமக்கு கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஆனால் நமக்கு ஈஸியாக நிறைய அவைலபிள் வந்து ஓலாவில் தான் கிடைக்கும். யூபர் வந்து கரெக்ட் எக்ஸாக்ட் டைமில் கிடைக்கும். ஓலா ரெண்டல், ஆட்டோ ரெண்டல்லாம் இருக்குது பாருங்கள். 2 hours கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ்க்கே 300 தான். அந்த 2 ஹவர்ஸ்க்கு நம்ம போகிற ஏரியாவில் எத்தனை முறை வேணால் நின்று கொடுத்துடலாம். இதுலேயே வந்து கனெக்ட் சென்ட் ஐட்டம்னு இருக்குது. நம்ம ஒரு ஐட்டம் டெலிவரி பண்ணோம்னா கூட யூபரில் வந்து இப்போ பண்ணலாம். அந்தளவுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. இதுலேயும் பேமெண்ட் வந்து பேடிஎம் மூலிமா பண்ணலாம், அப்படி இல்லைனா கேஷு ரெண்டுமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். பட் ஆனால் இது கூட தெரியாமல் நிறைய பேர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.